இப்போ வரக்கூடிய மகாபரணி, அந்த மகாபரணியோட சிறப்பு என்ன? அன்றைய தினம் என்ன செஞ்சா ரொம்பவே நல்லது மக்களுக்கு? ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப உடல் முடியாமல் ரொம்ப படுத்த படிக்க இருக்காங்க, ரொம்ப சீக்காக இருக்காங்க, எழுந்து நடந்து கூட முடியல, அவங்க டைமே ரொம்ப கம்மியாகிட்டு வர மாதிரி என்ன பண்ணணும்னா, வீட்டை நல்லா சுத்தம் பத்தம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கணும், ஒரு திரி ஒன்று வாங்கிக்கோங்க. நல்லா சுத்தமான நல்ல நேரத்தில் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் வேண்டணும். அதுக்குன்னு உட்காந்து ரொம்ப நேரம் வேண்டணும், ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணணும் இல்லை. அந்த விளக்கேற்றும் போது ஒரு 3 நிமிஷம் அவங்களுக்காக மனசார வேண்டணும். இப்போ எக்ஸாம்பிள், என் வீட்டில் எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காரு, மர்ஜன்ம நேயர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். புயல் காவாங்கரை ட்ரிபிளம் டவர்ஸ்ல இருக்கக்கூடிய மாலிக் குருஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். வணக்கம் குருஜி. வணக்கம்மா. நிறைய நல்ல தகவல்கள் மக்களுக்காக சொல்லிட்டு வரீங்க. அந்த வகையில இப்ப வரக்கூடிய மகாபரணி, அந்த மகாபரணியோட சிறப்பு என்ன? அன்றைய தினம் என்ன செஞ்சா ரொம்பவே நல்லது மக்களுக்கு நடக்கும்? நல்ல விஷயமா. என்னன்னு பார்த்தீங்கன்னா, மகாபரணின்றது பார்த்தீங்கன்னா ரொம்ப ஒரு சிறந்த ஒரு நாள், ரொம்ப ரொம்ப சிறந்த நாள். இப்போ எல்லா நாளும் எல்லா பரிகாரம் மாதிரி பார்த்திங்கன்னா இந்த நாளுக்கு ஒரு பரிகாரம் இருக்குது. அது ஸ்பெசிஃபிக்காக பார்த்திங்கன்னா உங்களோட உயிர் பிரின தருணத்தையே இன்னும் கொஞ்ச நாள் கொண்டு போகிறதுக்கான ஒரு பயன்படுத்துறதுக்கு தான் இந்த நாள் இருக்குது. இது சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாது. இப்போ ஜென்ரலாக பார்த்திங்கன்னா காலண்டர்லேயே இருக்கும், மகாபரணின்னு இருக்கும். அன்றைய பொழுது என்ன பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எப்போ வருதுன்னா செப்டம்பர் மாதம் 12ஆம் தேதி வருது. ஸோ வரும் வெள்ளிக்கிழமை வருது, வெள்ளிக்கிழமை அன்றைக்கி வருது. அன்றைக்கி என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா, அன்றைக்கி முதல்ல என்ன பண்ணிங்கன்னா உங்கள் வீட்டை நல்லா சுத்தம் பத்தமாக வச்சுக்கோங்க. இந்த பரிகாரம் பார்த்திங்கன்னா இந்த வீடியோ முழுக்க முழுக்க ஹிந்து சமுதாயப்பட்டவங்க மட்டும்தான் இதை பண்ண முடியும், அவங்களுக்காக மட்டுமே இது. புரியுதுங்களா? என்ன பண்ணணும்னா, வீடை அன்றைக்கி எப்போவுமே வெள்ளிக்கிழமை வீடு சுத்தவாசனை பண்ணுறது தான். அதுவும் வெள்ளிக்கிழமை சேர்ந்து வரதால் உங்களுக்கு டபுள் கெயின். ஸோ இது யார் பண்ணணும் அப்படின்னா, முதல்ல எதுக்காக பண்ணுறோம் அப்படின்னு அதை சொல்லிடுறேன். வீட்டில் பார்த்திங்கன்னா உங்களோட பெரியவங்க, தாத்தாவோ பாட்டியோ அப்பாவோ அம்மாவோ ரொம்ப ரொம்ப உயிர் கண்டிஷனில் இருக்காங்க, ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப உடல் முடியாமல் ரொம்ப படுத்த படிக்க இருக்காங்க, ரொம்ப சீக்காக இருக்காங்க, எழுந்து நடந்து கூட முடியல, அவங்க டைமே ரொம்ப கம்மியாகிட்டு வர மாதிரி தெரியுது அப்படின்ற உங்கள் மனசில் உங்கள் அச்சம் இருந்தால் மட்டும், அதேமாரி அவங்க மனசுலையும் ஐயோ நம்ம உயிர் பிரிய போதோ, நம்ம 5 நாள் இருப்போமோ, 10 நாள் இருப்போமோ, 20 நாள் இருப்போமோ தெரியலையே அப்படின்றவங்களுக்கு பயம் இருக்கிறவங்க மட்டும்தான் இந்த பரிகாரத்தை பண்ணணும். மற்றவங்களும் பண்ணலாம், ஆனால் அந்த சீக்காக இருக்கிறவங்க வீட்டில் பண்ணாங்கன்னா ரிசல்ட்டு உடனேவே கிடைக்கும். இல்லாதவங்க பண்ணாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பாசிட்டிவ் கிடைக்கும். ஸோ ரெண்டுமே யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது எல்லாருக்குமே உயிர் பிரிய தான் போகுது, அதில் மாற்று கருத்தே கிடையாது. அந்த தருணத்தை தள்ளி வைக்கிறதுக்கு யாரும் கிடையாது. அந்த உயிர் பிரிகிற தருணமே பார்த்திங்கன்னா நம்மளுக்கு சதம் நல்லதாக இருக்கும் தவிர கெட்டதாக இருக்கக்கூடாது. அதுக்காக செய்கிறது தான் இந்த மகாபரணின்றது. ஸோ இந்த சீக்கு உடம்பு முடியாதவங்க, அப்பா அம்மா அண்ணன் தம்பி எனிஒன் யாராக இருக்கட்டும், ரொம்ப கண்டிஷன் சரியில்லாமல் இருக்காங்கன்னா அந்த இடத்துல இந்த பரிகாரத்தை பண்ணோம் அப்படின்னா, அவங்க பேர் சொல்லி பிரபஞ்சத்துக்கு நன்றி சொல்லி நம்ம பண்ணோம் அப்படின்னாலே 100% இதோட ரிசல்ட்டு கிடைக்கும். அதே மாதிரி நம்ம வீட்டில் யாருமே இல்லைங்க, நம்ம பண்ணலாமா, என் வீட்டில் அந்த மாதிரிலாம் யாரும் இல்லை அப்படி பண்ணலாமான்னா, உங்கள் வீட்டில் இல்லைனாலுமே சரி, உங்களுக்கு சொந்த வீட்டில் யாரும் இருப்பாங்க, சொந்தத்தில் யாரும் இருப்பாங்க, அவங்கள மனசை நினச்சிட்டு கூட நீங்கள் நல்லது பண்ணலாம். ஏன்னா நல்லது தானே பண்ணுறீங்க, யாரும் கெடுதல் ஒன்றும் பண்ணலையே. ஸோ என்ன பண்ணணும்னா, வீட்டை நல்லா சுத்தம் பத்தம் பண்ணிவிட்டு ஒரு வீட்டில் ஒரு நல்ல ஒரு கொஞ்சம் பெரிய அகல் விளக்கு ஒன்று வாங்கிக்கணும், ஒரு திரி ஒன்று வாங்கிக்கோங்க. நல்லா சுத்தமான நல்லெண்ணெய் வாங்கிக்கோங்க. வாங்கிட்டு வாசல் வெளியில் தான் இது வைக்கணும், வீட்டுக்கு உள்ளே வைக்கக்கூடாது. வாசலில் விளக்க வச்சுட்டு வாசல்லையோ மொட்டை மாடியிலையோ தொக்குலையோ எங்கேயோ ஒன்று ஓப்பன் வெளியில் இருக்கணும், பிரபஞ்சத்தை பார்க்குற மாதிரி இருக்கணும். ஸோ வானத்தை பார்த்து யூனிவர்ஸ் பார்க்குற மாதிரி வச்சுட்டு தெற்க பார்த்த மாதிரி தான் திரி ஏற்றணும். தீபம் தெற்க பார்த்த மாதிரி ஏற்றணும். ஏற்றிட்டு கரெக்டாக அந்த விளக்கு எவ்வளோ நேரம் எரியுன்னு கேட்டிங்கன்னா, ஒரு மணி நேரம் இல்லை மேக்ஸிமம் 2 மணி நேரம் கூட எரிக்கலாம், தப்பே கிடையாது. இல்லை போய் நான் அர்ஜென்ட்டாக வெளில போகிறேன்னா 1 மணி நேரத்தில் அணைச்சி ஏற்ற வச்சிடலாம். இல்லை போய் நான் ஃப்ரீயாக தான் இருக்கேன்னா 2 hours 3 hours கூட ஏற்றலாம், ஒன்றும் தப்பு ஒன்றும் இல்லை. வாசலில் தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது. ஸோ வீடை சுத்தம் பண்ணிடுறோம், ஒரு அகல் விளக்கு வாங்கிடுறோம், நல்லெண்ணெய் ஊற்றிடுறோம், தீயை போட்டுடுறோம், தெற்க பார்த்த மாதிரி தீபத்தை ஏற்றிடுறோம். ஏற்றிட்டு பார்த்திங்கன்னா பிரபஞ்சத்தை என்னன்னு சொல்லிட்டு நம்மளோட பிரச்சனை என்ன இருக்குது, இப்போ நான் சொன்னேன் இல்லையா, நம்ம வீட்டில் இன்னாருக்கு உடம்பு சரியில்லை, இது அவங்களும் ரொம்ப முடியாமல் இருக்குது, அவங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஆயில கொடுன்ற மாதிரி மனசத்தில் வேண்டிக்கிட்டு இந்த மகாபரணி நேரத்தில் மனசில் நினச்சிக்கிட்டு அந்த பிரபஞ்சத்தை பார்த்து நீங்கள் வேண்டணும். அதுக்குன்னு உட்காந்து ரொம்ப நேரம் வேண்டணும், ரொம்ப நேரம் ப்ரேயர் பண்ணணும் இல்லை. அந்த விளக்கேற்றும் போது ஒரு 3 நிமிஷம்
மனசார ஒரு 2 நிமிஷம் வேண்டினா எக்ஸாம்பிள், என் வீட்டில் வந்து எங்கள் அப்பாவுக்கு உடம்பு முடியாமல் இருக்காரு, ரொம்ப சரியில்லாமல் இருக்காரு, அவர் சீக்கிரத்தில் இதில் மீண்டு வெளியில் வந்துடணும், அவர் உடல்நிலை நல்லா ஆகிடணும், எங்களுக்குள்ளே ஒரு சரியாக இருக்கிற மாதிரி எப்போவுமே ஃபஸ்ட் எப்படி அந்த மாதிரி ஆகணும், இதுக்கு நீ தான் உதவி செய்யணும்னு சொல்லிட்டு நன்றி சொல்லிவிட்டு வேண்டிட்டு அந்த தீபத்தை ஏற்றிட்டு நார்மலாக உங்கள் வேலையை பாருங்கள். கரெக்டாக 1 hour 2 hours அது எரிஞ்சு முடிச்சதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அணைச்சிட்டு அந்த திரியை தூக்கி போய் விளக்கை வந்து நீங்கள் வேறு எதுக்கு கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். ஆனால் ஃபஸ்ட்டு பண்ணும்போது திரியும் புதுசாக இருக்கணும், விளக்கும் புதுசாக இருக்கணும். எண்ணெய் யூஸ் பண்ணதாக இருந்தால் கூட தப்பு இல்லை. ஆனால் பழைய எண்ணெய் யூஸ் பண்ணக்கூடாது, புதுசாக எண்ணெய் வாங்கி தான் விளக்கில் ஊற்றணும். புது எண்ணெய், புது திரி, புது விளக்கு. ஆமாம். ஏற்ற பொறுத்த வந்து பார்த்திங்கன்னா வீட்டுக்கு வெளியில் வைக்கணும், மொட்டை மாடியில் வைக்கலாம், வாசலில் வைக்கலாம், பின்னாடி முன்னாடி எங்கன்னா வச்சுக்கலாம். ஆனால் தெற்க பார்த்த மாதிரி தான் தீபம் எரியணும். 1லேருந்து 2 மணி நேரத்துக்குள்ளே ஏற்றலாம். இந்த மகாபரணி இந்த நாளை வந்து பயன்படுத்துங்க, ரொம்ப சிறப்பாக இருக்கும். டைமிங் பார்த்திங்கன்னா சாயந்தர வேலை சூரியன் அஸ்தமனத்துக்கு அப்புறம் 6 மணிக்கு மேலே 12 மணிக்குள்ளே எப்போனா பண்ணுங்கள். 7லேருந்து 8, 8லேருந்து 9, 9லேருந்து 10, 10லேருந்து 11 கூட பண்ணுங்கள், தப்பே இல்லை. வீட்டில் யாருன்னா அப்படி இருந்தாங்கன்னா அவங்க பேரை சொல்லி பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டுங்க. அப்படி யாரும் இல்லை, சொந்தத்தில் இருக்காங்கன்னா அவங்க பேர் சொல்லிக்கிட்டு வேண்டுங்க. இல்லை என் மனைவி, என் பிள்ளை, என் கணவன் நல்லா இருக்கணும் மனசில் வச்சு கூட வேண்டுங்க. ஆனால் இந்த நாளை நீங்கள் இதுக்காக பயன்படுத்திங்கன்னா 200% ரிசல்ட் உண்டு. ஸோ நம்பிக்கையோடு பண்ணுங்கள், நல்லதே செய்யுங்க, நல்லதே நினைங்க, நல்லதே நடக்கும். சிறப்பு குருஜி, ரொம்ப ரொம்ப அற்புதமான தகவலாக கொடுத்தீங்க. இந்த மகாபரணி அன்று ஏற்ற வேண்டிய தீபம் என்ன, எதற்காக ஏற்றணும், ஏற்றுவதால் என்ன பலன், ரொம்ப அற்புதமான தகவலாக இருந்தது. நன்றி குருஜி. நன்றிம்மா.